வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை உறவுகளையும் முதலீட்டு தொடர்புகளையும் வலுப்படுத்திக் கொள்ள இப்பயணத்தின் போது முக்கியத்துவம் அளிக்கப்படும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரக்ஷா பந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு ஓராண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் புதிதாக கன்னிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மிலாது நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் அனைத்து மதுபான கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.